பாருங்க மக்களே, இங்கே வந்து ஸ்மைல், இங்கே வந்து திட்டங்கள் எப்படி வந்து திட்டம் போட்டு காலை உணவு திட்டம் காலைல போனோடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலைல 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக கிடச்சிரும். உலகை வெல்லும் இளைய தலைமுறைகளுக்கு வந்து லேப்டாப் போன வாரம் கொடுத்துட்டாங்க. அடுத்து உடனே உலகை வென்றுவாங்க. பார்த்திங்கன்னா இணையத்தை வந்து வென்றுவாங்க. புதுமை பெண், எல்லா பெண்ணும் புதுமை இல்லை, பழைய பெண். தாலியாவது கொடுத்து அவங்களாவது கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை. 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுவும் அந்த எல்லாத்துக்கும் கிடைக்குதான்னு தெரியல. அங்கே 10வது 12வது படித்தா ஒரு கல்யாணம் நடக்கும். ஒரு பவுன் கொடுத்தாங்க. இவங்க 1000 ரூபா கணக்கு போட்டால் கூட இந்த ஸ்கீமில் அவ்வளோ பணம் வராது. இன்றைக்கி பவுன் விற்கிற 1 lakhக்கு அவங்களே பெஸ்ட்டு. உயர்ந்தது ஆசிரியர் நியமனம் 5 ஆண்டுகளில். ஆசிரியர் நியமனம் எங்கே எல்லாம் ரோட்டில் கிடந்து போராடிட்டு கிடந்தாங்க. எங்கே போய் இவங்க ஆசிரியர்கள் உயர்த்தினாங்கன்னு தெரியல. லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் காசு கொடுத்தவங்களுக்கு நியமனம் கொடுத்துருப்பாங்களோ அதுவும் தெரியல. நான் முதல்வன் திட்டம் என்ன பயனடைஞ்சாங்கன்னு தெரியல. திறன் சான்றிதழ் இதை கொடுத்தா வேலை கிடச்சிருமா? ஆல்ரெடி படிச்சுட்டு வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உயரும் உயர்கல்வி சேர்க்கை, புதிய அறிவியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள். இப்போ வந்து கவர்மெண்டில் மெடிக்கல் காலேஜ் எதுவும் இல்லையாட்டுங்க. நீங்கள் சாதனைகளில் வரலையாதுன்னு தெரியல. 500 சாதனைகளில் வந்துச்சான்னு தெரியல. கல்விக்கென்றும் சிறப்புரிமை, ஸ்டாலின் அரசின் தனிப்பெருமை. வெல்வோம் ஒன்றாக, போன தடவை மாடல், இந்த தடவை வெல்வோம் ஒன்றாக மென்ஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. வெல்வோம் ஒன்றாகன்ட்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். எல்லாம் சோத்துக்கே வழி இல்லாத இருக்காங்க. பின்தங்க விட மாட்டோம்னா இவ்வளோ விலைவாசி ஏற்றி வச்சுட்டு பின்தங்க விட மாட்டோமா? இந்த பக்கம் ஸ்மைல், இங்கே வந்து திட்டங்கள் எப்படிலாம் திட்டம் போட்டதுன்ட்டு, இங்கே எப்படிலாம் திருடியது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஹைகோர்ட்டு வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ஸ் அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து 2025 அக்டோபரில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முனிசிபால் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய சீனியர் மினிஸ்டர் கே.ஏ. நேரு அவர்களில் பண்ணியிருக்காங்க. அது டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. 232 பேஜோட டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஒன்றும் கண்டுக்கலையாட்டுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், நம்பால் தானே அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ இப்போ வந்து 2538 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து 25 லட்சம் டு 35 லட்சம். அடியாத்தாடி எம்மாடியோ. மினிஸ்டர் ஆனால் நல்லா செய்வாங்கன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி திருடுறதுக்கு தான் வருவாங்களோ. 438 போஸ்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு, ஜூனியர் இன்ஜினியர் அண்டு டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இந்தமாரி 3 போஸ்டிங் 3 வேரியேஷன் ஆஃப் ஆஃபீஸர் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. அது நல்லா எப்படி எல்லாம் பணத்தை 25 லட்சம் டு 35 லட்சம் பர் பர்சனுக்கு வாங்கிட்டு இந்தமாரி எப்படி திருடுறதுன்னு நேரு வீட்டுக்கு தான் கிளாஸுக்கு போக மாட்டேங்குது. ரொம்ப நல்லா. ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு ஆளுக்கு மேலே 25-30 லட்சம் வாங்குறவர் இந்த கேஸ்லாம் ஒரு கேஸாக? அழகாக பாருங்கள், அடுத்த வாரத்தில் இது மேலே இந்த கேஸே இருக்காது. அடுத்த தேர்தலையும் நிற்பார். திருச்சி மக்கள் நல்லா பயங்கரமாக ஒரு ஓட்டு போடுவாங்க. வெல்வோம் ஒன்றாக திட்டத்தில் மறுபடியும் வின் பண்ணி தமிழ்நாட்டை ஆழ்வார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். படித்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முட்டாள்கள்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியர் படித்து டெஸ்ட்டுக்காக இருக்கிற முட்டாளுங்க கடைசி வரலும் முட்டாளாகவே இருந்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி